Hello students, 11th standard maths chapter 10 example 10.7ல subdivision 3 third question பார்க்க போறோம். y equal to 4 cosecant x minus log x minus 2 e power x னு கொடுத்துக்காங்க ஒரு function. differentiate with respect to x. நம்ம differentiate பண்ண போறோம். y differentiate பண்ணும்போது dy by dx னு எழுதுறோம். 4 cosecant x. இந்த 4 cosecant x 4 cosecant x இந்த வேரியபிளும் கான்ஸ்டன்ட் ஒன்னா இருந்தா நம்ம டிஃபரன்ஸ் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் 0 ஆகாது. சப்போஸ் கான்ஸ்டன்ட் செப்பரேட்டா மைனஸோ பிளஸோ தனியா இருந்ததுன்னா அதை டிஃபரன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பண்ணா 0 ஆயிடும். ஓகேவா? அதே ப்ராடக்ட்ல இருந்தா நம்மளுக்கு அது 0 ஆகாது. அதே நம்பர் எழுதிட்டு இந்த வேரியபிளுக்கு cosecant x டிஃபரன்ஸ் பண்ணா மைனஸ் cosecant x cot x ன்னு ஃபார்முலா அதை போட்டுட்டு அந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டு log x டிஃபரன்ஸ் பண்ணா 1 by x. clear log x டிஃபரன்ஸ் பண்ணா என்ன ஆகும் 1 by x மைனஸ் 2 அப்படியே போட்டுட்டு அதே மாதிரி தான் வேரியபிளும் ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட் இருந்தா அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிட்டு e பவர் x டிஃபரன்ஸ் பண்ணா e பவர் x தான் வரும். clear அப்போ போட்டோம் நம்ம இதே மாதிரி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ப்ராடக்ட்ல மைனஸ் இருக்கும்போது மைனஸ் 4 cosecant x cot x மைனஸ் 1 by x மைனஸ் 2 e பவர் x அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள்மா. நீங்க டிஃபரன்ஸ் பண்றது ஃபார்முலாஸ் நிறைய ஃபார்முலாஸ் வரும். 1 by 1 சைட்ல எழுதுறத நீங்க அப்படியே காப்பி பண்ணிட்டே வாங்க. அப்புறமா லாஸ்டா நீங்க வந்து எல்லா ஃபார்முலாஸும் ஒரு பேஜ்ல எழுதிக்கோங்க. டெய்லி பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ஃபார்முலாஸ் ஈஸியா நம்மளுக்கு மைண்ட்ல வந்துடும். ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.